காலையில் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மழை இல்லை, ஆனால் காற்று தான் அடிக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு மேகம் இப்படியே இருக்குன்னு சொல்லி. அப்படி தான் நம்ம சூரியன் வந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் சூரிய உதயம் பாருங்க. மணி இப்போ 7 மணி ஆச்சுன்னா இப்போ தான் சூரியன் வந்து இந்த மேகங்களுக்கால வர்றாரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க. ஐயப்ப சுவாமிலாம் கையில் வந்து இது பண்ணுறாங்க. சரி, பையன் காலேஜ் கிளம்பிட்டாரு. சரி, அதான் ஒரு சின்னதாக ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. காலையில் ஒரு காஃபி யாரெல்லாம் காஃபி குடிச்சிங்க பார்த்தீங்கன்னு தெரியும். காலையில் ஒரு சின்ன டீ. நேற்றுலேருந்து மழை விட்டுருச்சு. நேற்று மதியத்துலேருந்து மழையே இல்லை. ரோஜா பாருங்க எத்தனை பூத்துருக்குன்னு சொல்லி. இந்த இப்போ நல்லா சூரியன் அதை வந்து துவைச்ச துணிகள் எல்லாம் அப்படியே ஈரமாகவே இருக்காத கொண்டு வந்து காய வைக்கணும். முக்கியமான வேலை அதுதான், துணிகளை கொண்டு வந்து காய வைக்க வேண்டிய. தண்ணி எல்லாடும் போவே மாட்டேன். டீ குடிச்சிட்டிங்களா? நீங்கள்லாம் டீ குடிச்சிட்டிங்களா? ஒரு சில என்ன எழும்பி இருக்க மாட்டீங்க. நாங்கள் பையனுக்கு கிளாஸ்க்கு வந்துடும். காலேஜ் இருக்கிறபடியாக சீக்கிரம் எழுந்தாகணும். அப்புறம் சொல்லுங்க. என் பொண்ணு 5 மணிக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ டீ குடிக்கிறா. டீ குடிச்சிட்டு இப்போ கடை பாருங்கள் ஸ்கூல் கிளம்பி ஸ்கூல் போயிடுவான். எக்ஸாம் நடக்குது. சரி, ஸ்கூல் போய் ஆகணும். போனாத்தான் இதுக்கு அப்படி எக்ஸாம் கிடையாது. அதுதான் கம்ப்யூட்டர் எக்ஸாம். நேற்று ரீடிங் அனலைசேஷன். நேற்று வந்து மழை பெஞ்சதுனால எக்ஸாம்லாம் பள்ளிக்கூடம் இல்லையில்ல, ஸ்கூல் போக முடியல. இப்போ நேற்றையான எக்ஸாம்லாம் இன்றைக்கு வைப்பாங்க. நாளைக்கு வைப்பாங்க. ஒரு எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. நான் பஸ் வரலையா? நான் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டு தானே ஃபாஸ்ட்டாக போனாரு. நான் பஸ் வரலையா? சரி பையன் பஸ் ஏறியாச்சு. மெசேஜ் போட்டாச்சு. அது ஒரு பழக்கம் பசங்க பஸ்ஸை சொல்லணும். பஸ்ஸு சரி. இப்போ எனக்கு தனியாக உங்கள் அப்பாவுக்கு தனியாக கால் பண்ண முடியாது. அப்போ அதனால் வந்து மெசேஜ் போட்டுருவாங்க. மெசேஜ் போட்டால் முடிஞ்சிட்டு அதே மாதிரி காலேஜுக்கு போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு மெசேஜ் போடுவார்.